புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நாடாளுமன்றத்தில் நாளை மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை காலை 11 மணி அளவில் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். பொதுவாக விடுமுறை நாட்களில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதில் இல்லை என்றாலும் இந்த முறை பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதன் காரணமாக நாளை பங்கு சந்தைகளும் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி இல்லை என்று அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டு நிலையான கழிவுத் தொகையை 75,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்த நடுத்தர வர்க்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கப்பிள் டாக்ஸ் எனப்படும் தம்பதிகள் இணைந்து வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் 6,000 ரூபாய் நிதியுதவி 9,000 ரூபாயாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.